கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தற்பொழுது முஹர்ரம் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அப்படி அந்த முஹர்ரம் மாதம் என்பது இறைவனிடத்தில் மிக சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. இறைவன் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை சிறப்பித்து சொல்லுகிறார்கள். இதில் செய்யப்படுகிற ஒரு அமலையும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது என்ன அமல் என்றால் ஆஷுரா என்கின்ற நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்கு வந்த காலகட்டத்தில் யூதர்கள்லாம் இந்த முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்று இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது எதற்காக இந்த நாளில் நோன்பு நோற்று இருக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதனால் இறைவன் அவர்களை காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோட்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான், அவர்களை இறைவன் காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்த தகுதி படைத்தவர்கள் நாங்கள் தான் என்று அந்த நோன்பை நோட்க ஆஷுரா 10ஆம் நாளிலே நோட்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கட்டளையிடுகிறார்கள். அப்போது ஒரு கேள்வி வருகிறது, அல்லாஹுடைய தூதரே, யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த ஆஷுரா 10ஆம் தினத்திலே நான் நோன்பு நோக்கும் பொழுது அவர்களோடு ஒப்பாகிற நிலைமை வருகிறது என்று கேட்கப்படுகிற பொழுது, அப்படி என்றால் அடுத்த ஆண்டிலிருந்து 9வது தினமும் முஹர்ரம் மாதம் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோட்போம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அடுத்த ஆண்டு இருக்கவில்லை, மரணித்து விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் 9 பிறை 9 பிறை 10 ஆகிய 2 தினங்களிலேயும் நோன்பு நோட்பதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆஷுரா தினத்தில் நாம் நோன்பு நோட்பது என்பது நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்த ஆஷுரா தின நோன்பு தான் கடமையாக இருந்தது. ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இது சுன்னத்தாக ஆகிவிட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ் நபித்தோழர்கள் எந்த அளவுக்குன்னா தங்களுடைய குழந்தைகளை கூட இந்த நோன்பை நோட்க வைத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய முக்கியத்திற்குரிய ஒரு நோன்பாக இந்த ஆஷுரா நோன்பு என்பது இருக்கிறது. இந்த நோன்பை அல்லாஹுடைய தூதர்வர்கள் சிறப்பித்தும் சொல்லுகிறார்கள். இது முந்தைய ஒரு ஆண்டிற்கான பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் முஹர்ரம் செய்யப்படுகின்ற இந்த ஆஷுரா என்ற அமலுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டாலே பல பிதாத்தான அனாச்சாரமான காரியங்களை இந்த இஸ்லாத்தின் பெயராலே சில பேர் செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா நாள் என்பது ஒரு நன்றி செலுத்தும் படலமாக இருக்கிறது. ஆனால் அதை ஒரு துக்கத்திற்குரிய நாளாக ஆக்குகிறார்கள். காரணம், கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கும் விதமாக இந்த நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். இதிலே அவர்கள் தங்களுடைய நெஞ்சில் அடிச்சுப்பாங்க, கன்னத்தை கீறிப்பாங்க, ஆடைகளை கிழித்துக் கொள்வார்கள், தீ மிதிக்கின்ற போன்ற காரியங்களை செய்வார்கள். அதே போல அவர்கள் பஞ்சா என்கின்ற ஒரு 5 கடவுள் அம்ச கொள்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். இந்த பஞ்சா என்றால் என்னன்னா, பாஞ்ச் 5 அதிலிருந்து வந்ததுதான். ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஹசன் ஹுசைன், இந்த 5 பேரையும் கடவுளாக உயர்த்தி வழிபடுகிற ஒரு காரியங்களை இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் கொல்லப்பட்டவருக்காக ஒரு துக்கம் அனுஷ்டிக்கின்ற நாளாக இந்த நாளை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் எதற்காக இந்த நாள் சொல்லப்பட்டதோ சுன்னத்தாக்கப்பட்டதோ அந்த அமலை செய்வதுதான் நமக்கு நன்மையை பெற்றுத்தருமே தவிர அதை இல்லாமலாக்குகிற விதத்தில் இப்பேற்பட்ட காரியங்களை செய்தால் அது மார்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை நமக்கு சம்பாதித்து தந்துவிடும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், நீங்கள் வருடம் வருடம் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் இறந்தார்.
அப்போது கூட கிரகணம் பிடித்ததற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இருந்ததை காரணமாக காட்டும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதற்காகவெல்லாம் கிரகணம், யாருடைய மரணத்திற்காகவெல்லாம் கிரகணம் பீடிக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். இப்பேற்பட்ட மார்க்கத்தில் நன்றி செலுத்துகின்ற நாளை துக்க நாளாக அனுஷ்டித்து ஏராளமான பிதாத்துகளை செய்து வருகிறார்கள். மாற்று மதத்திற்கு ஒப்பாக நடந்து வருகிறார்கள். இணை வைப்பு கொள்கையை செய்து வருகிறார்கள். மௌலுது பாடல்களை அரங்கேற்றுகிறார்கள். இவை அனைத்தும் மார்க்கத்தின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்களாக இருக்கிறது. நரகத்தில் தள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அமில அமன லைஸ ஃபீஹி அம்ருனா, நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது இறைவனிடத்திலே மறுக்கப்படும். இறைவனிடத்திலே மறுக்கப்படுகின்ற காரியமாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணையாக இந்த 5 பேரை கடவுளாக உயர்த்துகின்ற ஒரு காரியமாகவும் இந்த காரியங்கள் இருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. மற்ற மக்களுக்கும் இந்த நாளை பற்றியான தகவலை எடுத்து சொல்லி அவர்களையும் இது போன்ற அனாச்சாரங்கள் பிதாத்தான காரியங்களிலிருந்து நாம் அவர்களை தடுக்க இறைவன் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.